நம்ம தமிழ் பாரம்பரியத்தில் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது தான் இந்த கருப்பு கவனி அரிசி. இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், நார்ச்சத்து, புரதம், வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் நிறைந்துள்ளது. இது நீரிழிவு, இதய நோய்களை தடுக்கவும், தோல் அழகை மேம்படுத்தவும், உடல் சக்தியை அதிகரிக்கவும், இரத்த ஓட்டத்தை சீராக்கவும், மன அமைதிக்கும் உதவுகிறது. உடல் எடையை குறைக்கவும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் உதவுது இந்த கருப்பு கவனி அரிசி. மன்னர் காலத்தில் ராஜாக்கள் மட்டுமே சாப்பிட்டு கொண்டிருந்த இந்த கருப்பு கவனி அரிசி மக்கள் சாப்பிட தடை விதிச்சிருக்கு. ஏன்னா மக்கள் அதிகமாக அதை உபயோகிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ராஜாவுக்கு பற்றாக்குறை ஆகிடும் என்பது காரணத்தினால மக்கள் சாப்பிட தடை வச்சிருக்கிறாங்க. இந்த கருப்பு கவனி அரிசி இப்போ நம்ம அருகில் உள்ள எல்லா மளிகை கடையிலுமே ஈஸியாக கிடைக்கிற அளவுக்கு இப்போ இருக்குது. ஆனால் இப்போ இந்த அரிசியை யாருமே பயன்படுத்துறது இல்லை அவ்வளோவா. ஆனால் கண்டிப்பாக எல்லாருமே இந்த அரிசியை பயன்படுத்த வேண்டும். இந்த கருப்பு கவனி அரிசியை விருதுநகர் நியாய விலை கடையிலேயே குறைவான விலையில் தரமான அரிசியை விநியோகப்படுத்திட்டு இருக்கிறாங்க. இந்த கருப்பு கவனி அரிசி வெளி மார்க்கெட்டில் 1 கிலோ 220 ரூபாய்க்கும், நம்ம விருதுநகர் நியாய விலை கடையில் 1 கிலோ கவனி அரிசி 82 ரூபாய்க்கும் நமக்கு விநியோகப்படுத்திட்டு இருக்கிறாங்க. இப்போ நம்ம இந்த கருப்பு கவனி அரிசியை வச்சு ஒரு கஞ்சி தயார் பண்ணலாம். அதுக்கு 8 மணி நேரம் ஊற வச்ச கருப்பு கவனி அரிசியை நம்ம ஒரு ஜாரில் சேர்த்து அதை இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் இதை ஒரு குக்கரில் வச்சு வேக வைக்கணும். ஒரு 4 to 5 விசில் வரைக்கும் நல்லா வேக வச்சுருங்க. அவ்வளோ வச்சா போதும். ஏன்னா இது நம்ம கிடைக்கிறது குருண அரிசி தான். இப்போ நம்ம வேக வச்ச அந்த கருப்பு கவனி அரிசியோட சேர்த்து இந்த கெட்டி தயிரையை சேர்த்துக்கலாம். இதை நல்லா நம்ம கலந்துக்கலாம். இப்போ அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. அதில் பொடியாக நறுக்கி வச்ச சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்மளோட ஆரோக்கியமான சுவையான கருப்பு கவனி அரிசி கஞ்சி ரெடி ஆயிடுச்சு.